Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருள்மிகு சுசீந்திரம் தானுமாலையான் சுவாமி கோயிலின் மார்கழி மாத தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயிலில் மார்கழி பெருந்திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு அருகே அரசு சொகுசு பேருந்து மீது ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஐயப்ப பக்தர்கள் 10 பேர் காயமடைந்தனர். ஊட்டியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு சொகுசு பேருந்தை ஓட்டுநர் பழவேலி பகுதியில் சாலையோரம் நிறுத்தியுள்ளார். அப்போது பேருந்தின் பின்னால் சபரிமலை தரிசனம் முடித்துவிட்டு ஐயப்ப பக்தர்கள் வந்த வேன் பேருந்தின் மீது மோதியதில் வேனின் முன்பகுதி சேதமடைந்ததோடு ஐயப்ப பக்தர்கள் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள உலகநாதபுரத்தில் உள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு பங்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழாவின் 9ஆம் நாளையொட்டி திருத்தேர் பவனி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். இளையாத்தங்குடி கிராமத்தில் தைத்திருநாள் மற்றும் கருவேம்பு செல்லையனார் கோவில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 16 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. காளைகளை அடக்க ஒரு அணிக்கு 9 பேர் வீதம் 144 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு பரிசுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல, நெஞ்சில் சிறிதும் பயமில்லை. எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் நார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா. மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது. இருங்கா கோட்டை ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னா இஸ்மாயிலுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி அவரது மனைவி சமீம் பானு நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். புழல் சிறையில் ஜெயிலர், உதவி ஜெயிலர் மற்றும் சிறை காவலர்கள் பன்னா இஸ்மாயிலை அடித்து துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டினார். திமுக அரசு பாதுகாப்பு கொடுக்கும் என்று நம்பி ஓட்டு போட்டதாகவும் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஸ்டாலின் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கணவருக்கும் அவருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அதாவது போலீஸ் பகுதியின் தாக்குனாங்க, அதே மாதிரி இவங்களும் தாக்குவேன் அப்படின்னு சொல்லிதான் கொலைவெறி தாக்குதலோட தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சிறையில பெர்மிஷனோட அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க என்ன 2 பேரையும் தாக்கியிருக்காங்க. அவங்க உயிரோட இருக்கிறாங்களா என்னன்னு சொல்லி அந்த தகவல் கூட எங்களுக்கு தெரியல. இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு, ஏதாவது ஆச்சுன்னா இவங்க தான் பொறுப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தருமபுரி சந்தைப்பேட்டை வாரச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், மேட்டூர், மேச்சேரி மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகள் விற்பனைக்காக சந்தைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. எடைக்கு ஏற்ப ஆடுகள் 5000 ரூபாய் முதல் 25000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள், விவசாயிகள் ஆடுகளை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கல்லூரி மாணவி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தந்தை புகார் அளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் வீரமாணிக்கபுரத்தைச் சேர்ந்தவர் பிரீத்தி தேவி. இவர் காரைக்குடி அருகேயுள்ள தனியார் வேளாண் கல்லூரி விடுதியில் தங்கி 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது மகளின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது தந்தை செல்வகுமார் புகார் அளித்ததுடன் மாணவியின் உடலை வாங்க மறுத்தார். உண்மை அறிய வேண்டி அவருடன் உறவினர்கள் கல்லூரிக்கு வந்ததை அடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே விதவை பெண்ணை ஏமாற்றிய திமுக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாயர்புரம் நகர திமுக செயலாளர் கண்ணன் தன்னுடைய கடையில் பணியாற்றிய விதவை பெண்ணிடம் திருமணம் செய்வதாக கூறி பலமுறை நெருக்கமாக இருந்துள்ளார்.
பின்னர் ஏமாற்றி மிரட்டியதால் அப்பெண் புகார் அளித்துள்ளார். இருப்பினும் 3 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு சென்று விடுமாறு மீண்டும் கண்ணன் மிரட்டியதால் அப்பெண் தூத்துக்குடி எஸ்பியிடம் புகார் அளித்ததை அடுத்து திமுக பிரமுகர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் சமூக விரோதிகள் மட்டுமல்லாமல் திமுக பிரமுகர்களாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே லாரி தடுப்பு சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். மானாமதுரை திருமயம் தேசிய நெடுஞ்சாலையில் மானாமதுரை நோக்கி தார்லோடு ஏற்றி வந்த லாரி சிப்காட் அருகே பாலத்தின் தடுப்பு சுவற்றில் மோதியதில் லாரியில் இருந்த ஆசிப் என்பவர் உயிரிழந்தார். மேலும் ஓட்டுநர் அம்ஜத் என்பவர் விபத்தில் படுகாயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரும் காயமடைந்தவரும் சகோதரர் என்பது தெரியவந்த நிலையில் மானாமதுரை சிப்காட் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆவின் பாலகம் மூடும் தருவாயில் உள்ளதால் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அச்சரப்பாக்கம் அருகே அண்ணா நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த ஆவின் பாலகம் தற்போது அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட சாதனங்கள் பழுதாகி பொதுமக்களுக்கு தேவையான பால் பொருட்கள் உரிய நேரத்தில் கிடைப்பதில்லை என்றும் ஆவின் பாலகத்திற்கு வரும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆவின் பாலகம் மூடும் தருவாயில் உள்ளதா என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் ஆவின் நிர்வாகம் பால் பொருட்களை இருப்பு வைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவின் பாலகம், இந்த ஆவின் பாலகத்துல போதிய மின்சார வசதி உள்ள இல்லை. பொதுவாக லைட்டு கூட கிடையாது. அங்க போய் பார்த்தா தெரியும். 2வது, பால் வகைகள் சுத்தமா அங்க சில வகையான பால் வகைகள் அங்க கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட போயிட்டு அங்க ஐஸ்கிரீம் கேட்டால் ஐஸ்கிரீம் சில ரகங்கள் கிடைக்காது. அங்க வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பால்லாம் எடுக்கும்போது அப்படியே ஒழுகும். ஒரு தரமற்று இருக்கிற மாதிரி தான் காட்சி அளிக்குது அது. ஏன்னா மாட்டு பால் வகையில சுத்தமா கிடைக்கணும் தான் நாங்கள் அரசாங்க கடைக்கு ஆவின் பால் கடைக்கு வரோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சார் நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பழங்குடியின மாணவிகள் பள்ளியின் கழிவறையை சுத்தம் செய்தது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெருங்காடு மலை கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பழங்குடியின மாணவிகளை ஆசிரியர்கள் கழிவறையை சுத்தம் செய்ய வைக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியை கலைவாணி மாணவிகளை கழிவறையை சுத்தம் செய்தல், பள்ளியை தூய்மைப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்.